வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். தங்காலை கால்டனில் புரட்சி கூட்டணி ரணில் மகிந்த சந்திப்பு சூடேற்றம். அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் அனைத்து நிறுவனங்களுக்கும் கோப் குழுவின் அழைப்பு. பத்மேவுக்கு சிக்னல் கொடுத்த போலீஸ்காரர் இந்தோனேஷியாவில் சுவாரஸ்ய தில்லர். அத்துமீறிய இந்திய கடற்தொழிலாளர்கள் நீதிமன்றம் வரை வழி அனுப்பிய கடற்படை. மன்னாரில் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு, நாளை முழுமையான பொது முடக்கம். ஏப்ரல் குண்டு தாக்குதல் ஆதார மறைப்பில் சிக்கிய பாதுகாப்பு பிரிவு தலைவர். சிஐடி விரிவான விசாரணை. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் இன்று தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சிறையில் இந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவை வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழு அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 2 கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கோப் குழுவினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் மற்றும் அதன் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கோப் குழுவில் 457 அரசு நிறுவனங்களை கொண்டுள்ள நிலையில் அந்த நிறுவனங்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கஹல் பத்ர பத்மே மற்றும் கமெண்டோ சலிந்த உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொகான் ஒலுக்கல இந்தோனேஷியாவிற்கு வந்துள்ளதாகவும் கஹல் பத்ர பத்மேவுக்கு போலீசாரின் ஊடாகவே தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினரை தடுத்து வைத்து தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் போது இந்த விடயம் அறிய கிடைத்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல கஹல் பத்ர பத்மேவை கைது செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையும் இலங்கை போலீசாரின் ஊடாகவே பத்மேவுக்கு ரகசியமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஹல் பத்ர பத்மே, கமெண்டோ சலிந்த மற்றும் இந்தோனேஷியாவில் உள்ள ஏனைய குற்றவாளிகளை கைது செய்ய ஒரு பெரிய சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகரான ஒலுகல கடந்த சில நாட்களாகவே தென்படவில்லை என தருண் என்ற குற்றவாளிக்கு போலீசாரின் ஊடாகவே ரகசியமாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரது தொலைபேசி இலக்கத்தின் IP எண்ணை வைத்து தருண் ஆராய்ந்ததாகவும் அதன் மூலம் ஒலுகல இந்தோனேஷியாவில் இருப்பது அறிந்து அந்த தகவல் பத்மேவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது குறித்து தகவல் கிடைத்த கஹல் பத்ர பத்மே, கமெண்டர் சலிந்த மற்றும் குடுநிலங்க ஆகியோர் அதுவரை அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து தப்பிச் சென்றதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை கஹல் பத்ர பத்மேவை கைது செய்ய சர்வதேச போலீசார் மூலம் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையின் படம் கஹல் பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போலீஸ் துறையில் உள்ள சில ஊழல் அதிகாரிகள் பத்மேவின் பிரிவினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் இந்த வழியில் அவர்களுக்கு தகவல்கள் வழங்கி வந்ததாகவும் போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமுறை நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 12 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 12 கடற்தொழிலாளர்கள் ஒரு படகில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமுறை நுழைந்து நேற்றைய தினம் கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களிடம் படகினை கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை மயிலிட்டி மீன்பிடி இறங்குதுறை அழைத்துச் சென்ற கடற்படையினர் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளினூடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 12 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்குமுறைகளில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நாளைய தினம் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்சடியார்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மன்னார் மாவட்டம் முழுவதும் நாளை பொது முடக்கங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தங்கள் போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்களை மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதமடைய செய்து தமது போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் கடமையாற்றுகின்றவர்கள் நாளைய தினம் கடமைகளுக்கு செல்லாது தமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் நாளை காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும். குறித்த பேரணி மன்னார் பஜார் பகுதியை வந்தடையும். பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும். குறித்த போராட்டம் மதியம் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்படும். போராட்டத்தின் இறுதியில் எமது கோரிக்கை அடங்கிய மகஜரினை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிக்கப்படும். எனவே மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் எமது உரிமைக்கான போராட்டத்தில் மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுப்போர் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் ஆதாரங்களை மறைத்தது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பாணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரியவந்துள்ளது. இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற முறைப்பாடு அளித்த பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. 2019 ஏப்ரல் 21 அன்று நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் உயிர் பறிபோனர். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. 2019 நவம்பரில் இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர். அதன் பின்னர் விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டார். இருப்பினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக ஷானி அபேசேகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.